ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெயா கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வஞ்சர மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 3-4 பெரிய வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். 10 சின்ன வெங்காயம், 4 பெரிய வெங்காயம் நீல வகையில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்ட அரைச்சி சேர்த்தோம்னா பச்சை வாசனை தெரியாது. மீன் குழம்பு வைக்கும் போது 4 தக்காளி உள்ள சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சிட்டு செஞ்சு பாருங்க. மீன் குழம்பு திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது 4 துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமாக நம்ம எடுத்துடலாங்க. எதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். டேஸ்ட் வர்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெயில் செய்யும் போது மீன் குழம்போட வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு வச்சோம்னா அதை நம்ம அரைக்க போகிறோம். அது கூடவே செட்டிநாடு குழம்பு மசாலா கூட 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். கடுகு வெங்காயம் நம்ம போட்டாச்சுன்னு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் டாட்டா இந்துப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதோட கொஞ்சம் பச்சை வாசனை ஸ்மெல் போட்டோம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது கூட நான் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே ஊற்றிருக்கோம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தான் மீன் சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பே வச்சுருக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க வஞ்சரத்தை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். வஞ்சரத்தோட துண்டு, தலை, வால் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருக்கோம். குழம்புல இப்போ இது லோ ஃப்ளேமில் வேக விட்டுருவாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் நேரம் தூவிக்கலாம். சூப்பரான டேஸ்டான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.